நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்ல இருந்து கேஸ் ஸ்டேட் சம்ஸை பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் எடுத்துனுக்குறோம். இங்கே ஈக்குவல் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கேசஸ் ஆர் பிளேஸ்ட் இன் a container with a pinhole through which both can escape. What fraction of the oxygen escapes in the time required for one half of the hydrogen to escape? சரி, இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஈக்குவல் மோல்ஸ்ல எடுத்துக்கினாங்க. ஒரு கண்டெய்னர்ல பிளேஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஹோல் வழியா ரெண்டுமே எஸ்கேப் ஆகுது. சரி, அப்படின்னா இதை கிராம்ஸ் லா ஆஃப் டிஃபியூஷன்ல எடுத்துக்கலாமா? சரி, இப்போ ரேட் ஆஃப் டிஃபியூஷன் ஆஃப் ஆக்சிஜன் பை ரேட் ஆஃப் டிஃபியூஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஈக்குவல் டு என்ன சொல்லணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படி சொல்லும். அடுத்து இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா what fraction of oxygen escapes in the time required for one half of the hydrogen to escape அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா rate of diffusion of oxygen by rate of diffusion of hydrogen is equal to number of moles of oxygen diffused by time taken into time taken by number of moles of hydrogen diffused. டைம் டேக்கன் சேமா இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் பார்க்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் தி ஆக்சிஜன் எஸ்கேப்ஸ் இன் த டைம் ரிக்வயர்ட் ஃபார் ஒன் ஆஃப் ஆஃப் த ஹைட்ரஜன் எஸ்கேப்ஸ். ஒன் ஆஃப் ஆஃப் த ஹைட்ரஜன் எஸ்கேப்ஸ்னா எவ்வளோ? x/2. எவ்வளவு ஹைட்ரஜன் எடுத்துக்கணும்? ஈக்குவல் மோல்ஸ். சப்போஸ் எக்ஸ் மோல்ஸ் எடுத்துக்கிறதா வச்சுக்கலாம். எக்ஸ் மோல்ஸ் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. அதாவது ஆக்சிஜன் எக்ஸ் மோல்ஸ், ஹைட்ரஜன் எக்ஸ் மோல்ஸ்ன்னு எடுத்துக்கினா ஹைட்ரஜன் எவ்வளவு எஸ்கேப் ஆகுது? ஆஃப் ஆஃப் ஹைட்ரஜன் எஸ்கேப் ஆகுது. இப்போ ஆக்சிஜன் எவ்வளவு இருக்குதுன்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சிஜன் எவ்வளவு டிஃப்யூஸ் ஆச்சு அன்ட்டு நம்ம இங்க கண்டுபிடிக்க போறோம். சரி, இதை எடுத்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் டிஃப்யூஸ்ட் பை x/2 இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் டு மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 32. ஆக்சிஜன் அட்டாமிக் மாஸ் 16. ஸோ மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் 32ன்னு சொல்லலாம். இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னாக்கா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் டிஃப்யூஸ்ட் கண்டுபிடிக்கலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் டிஃப்யூஸ்ட நம்ம கண்டுபிடிக்கிறோம். தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் டிஃப்யூஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த x/2 இன்ட்டு 1/4. தட் மீன்ஸ் x/8. இவ்வளவு ஆக்சிஜன் டிஃப்யூஸ் ஆயிருக்குது. இப்போ அங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபிராக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் டிஃப்யூஸ்ட் கேட்குறாங்க. ஃபிராக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் டிஃப்யூஸ்ட், ஃபிராக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் டிஃப்யூஸ்ட் எவ்வளவு ஆக்சிஜன் டிஃப்யூஸ் ஆச்சு அன்ட்டு கேட்குறாங்க. ஸோ எவ்வளவு எஸ்கேப் ஆச்சு? x/8 எஸ்கேப் ஆச்சு. எவ்வளவு எடுத்துக்கணும்? இனிஷியலா எக்ஸ் மோல்ஸ் எடுத்துக்கணும். ஸோ வாட் இஸ் அ ஃபிராக்ஷன் எஸ்கேப்டு? 1/8. ஸோ இங்க வந்து ஃபிராக்ஷன் எஸ்கேப்டு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1/8 வந்து எஸ்கேப்டுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷனை சொல்றோம். இப்போ செகண்ட் கொஸ்டின் போறோம். இந்த கொஸ்டினை பாருங்க. A gas such as carbon monoxide would be most likely to obey the ideal gas law at கேட்குறாங்க. அப்போ ஐடியல் கேஸ் லாவை மோஸ்டா எப்போ ஒபே பண்ணனாக்கா ஜென்ரலா சொன்னாக்கா லோ ப்ரெஷர்லயும் ஹை டெம்பரேச்சர்லயும் ஒபே பண்ணும். ஸோ லோ ப்ரெஷர்லயும் ஹை டெம்பரேச்சர்லயும் தான் ஜென்ரலா கேஸ் வந்து ஐடியல் கேஸ் லாவை ஒபே பண்ணும் அன்ட்டு சொல்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறோம். இங்க மேக்சிமம் டீவியேஷன் ஃப்ரம் ஐடியல் கேஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னாக்கா ஐடியல் கேஸ்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. ஆனா இங்க CH4 H2 N2 இங்க என்ன இருக்குதுன்னா வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் இருக்குது. இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் என்னன்னா வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ்.
அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல், இன்டியூஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது. அமோனியால பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். இப்போ இந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ்ல பார்த்தீங்கன்னா இது வந்து வீக்கா இருக்கும், இது வந்து இதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்போ இந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இங்க அதிகமா இருக்கிறதுனால இது ஐடியல் கேஸ்ல இருந்து அதிகமா டீவியேட் ஆகுது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஐடியல் கேஸ்னா அங்க அட்ராக்ஷன் இருக்கக்கூடாது, இன்ட்ராக்ஷன் கிடையாது. ஐடியல் கேஸ் மாலிகுல்ஸ்க்கு இடையில இன்ட்ராக்ஷன் கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா பொதுவா பாத்தீங்கன்னா எல்லா கேஸ்க்கும் இன்ட்ராக்ஷன் இருக்கும். இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல அமோனியாக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது, மற்ற எல்லாத்துக்குமே வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் தான் இருக்குது, வீக் ஃபோர்ஸ் தான் இருக்குது. அப்போ அமோனியாக்கு அதிகமான இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கிறதுனால அமோனியா வந்து அதிகமான டீவியேஷனை காமிக்குதுன்னு சொல்றோம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறோம். வாட் இஸ் த டென்சிட்டி ஆஃப் N2 கேஸ்? டென்சிட்டி கேட்குறாங்க. டெம்பரேச்சர் 227 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரெஷர் 5 அட்மாஸ்பியர் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன செய்யலாம்னாக்கா இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன? PV is equal to nRT. So PV is equal to nRT. இங்க P எழுதிரும், V எழுதியாச்சு. என்னன்ற இடத்துல என்ன செய்யறோம்னா மாஸ் பை கிராம் மாலிகுலர் மாஸ் எழுதிக்கலாம் இன்ட்டு RT எழுதியாச்சு. இப்போ P is equal to மாஸ் பை வால்யூம் இன்ட்டு RT பை கிராம் மாலிகுலர் மாஸ் சொல்றோம். ஸோ இந்த P is equal to மாஸ் பை வால்யூம் டென்சிட்டின்னு சொல்றோம், RT பை கிராம் மாலிகுலர் மாஸ் இப்படி எழுதியாச்சு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா டென்சிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லணும்னா ப்ரெஷர் இன்ட்டு கிராம் மாலிகுலர் மாஸ் பை RT என்று சொல்லலாம். ஸோ ப்ரெஷரை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அது எவ்வளோன்னா 5 அட்மாஸ்பியர். கிராம் மாலிகுலர் மாஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் யாருக்குன்னா நைட்ரஜனுக்கு கிராம் மாலிகுலர் மாஸ் வந்து 28 கிராம் பர் மோல். அடுத்து ஆர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஆர் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.082 லிட்டர் அட்மாஸ்பியர் பர் கெல்வின் பர் மோல் இன்ட்டு டெம்பரேச்சரை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், டெம்பரேச்சர் எவ்வளோன்னா 227 டிகிரி செல்சியஸ். அந்த 227 டிகிரி செல்சியஸை என்னவா மாற்றிருக்குன்னா கெல்வினா மாற்றிக்கோங்க. ஸோ கெல்வினை மாற்றினா நமக்கு எவ்வளோ வருதுன்னா 500 கெல்வின் வருது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு டென்சிட்டி எவ்வளோ வரும்னாக்கா டென்சிட்டி இப்போ வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ 5 × 28 பை 0.082 × 500. ஸோ இதை கேன்சல் பண்ணிடுறோம், இதை கேன்சல் பண்ணிட்டு 100. அப்போ என்ன வருதுன்னா 28 பை இந்த 100 வந்து எப்படி எழுதிக்கலாம்னா இந்த 8.2ன்னு எழுதிக்கலாம். அப்போ இங்கே எவ்வளோ வருது பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வருதுனாக்கா ஸோ இந்த 3.41 வருது. யூனிட் பார்த்தீங்கன்னா கிராம் பர் லிட்டர். அப்போ இங்கே எல்லாமே எம்எல்ல கொடுத்துட்டுருக்குறாங்க, இதை லிட்டராக எடுத்துக்கலாம். இதை லிட்டராக எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆப்ஷன் வருதுன்னா சி ஆப்ஷன் வருது. டென்சிட்டி வந்து கிராம் பர் லிட்டரில் சொல்லிக்கோ. எப்படி கிராம் பர் லிட்டர்ன்றதையும் நம்ம செக் பண்ணிடலாம். இங்கே என்னென்ன காமன் யூனிட்ஸ் இருக்குதோ கேன்சல் பண்ணலாம். அட்மாஸ்பியரை கேன்சல் பண்ணிவிடுங்க, பர்மோலை கேன்சல் பண்ணிடுறோம், பர் கெல்வின் கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ என்ன ரிமைனிங் இருக்குது பாருங்கள், இந்த கிராம் இந்த லிட்டர். அப்போ கிராம் பர் லிட்டர் தான் ஆன்சர். அப்போ 3.41 கிராம் பர் லிட்டர் ஆன்சரை சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். இங்கே 50 ml of each gas A and of gas B takes 150 and 200 seconds respectively for effusing through a pinhole under similar conditions. Sir, if molecular mass of B is 36, what is the molecular mass of A? அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ என்ன செய்யலாம்னா R of A, rate of diffusion of A by rate of diffusion of B is equal to number of moles of A diffused by number of moles of B diffused into time taken for B by time taken by A is equal to time taken by. இப்போ வந்து கேஸ் ஏவும் கேஸ் பியும் எவ்வளவு டிஃப்யூஸ் ஆகுது? 50 ml of each. அப்படின்னா சேம் மோல்ஸ் டிஃப்யூஸ் ஆகுது. அப்போ சேம் மோல்ஸ் டிஃப்யூஸ் ஆகிறதுனால அதை வந்து என்ன பண்ணலாம்னா கேன்சல் பண்ணிடலாம்.
சேம் மோல்ஸ் டிஃப்யூஸ் ஆகுது, அதனால கேன்சல் பண்ணிடு. அப்போ டைம் டேக்கனை மட்டும் எடுத்துக்கோங்க. டைம் டேக்கன் ஃபார் டிஃப்யூஷன் ஆஃப் பி பை டைம் டேக்கன் ஃபார் டிஃப்யூஷன் ஆஃப் ஏ, அதை மட்டும் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ டைம் டேக்கன் ஃபார் த டிஃப்யூஷன் ஆஃப் பி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 200 செகண்ட்ஸ். டைம் டேக்கன் ஃபார் டிஃப்யூஷன் ஆஃப் ஏ எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 150 செகண்ட்ஸ். ஓகே, அப்போ என்ன சொல்லலாம்னா இதை 4/3. இங்க ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ரேஷியோ இப்படி இருக்குது. இந்த ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆஃப் ஏ பை ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாலிகுலர் மாஸ் ஆஃப் பி பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஏ அப்படி சொல்லலாம். இப்போ இந்த ரேட் ஆஃப் டிஃப்யூஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க 4/3. இப்போ மாலிகுலர் மாஸ் ஆஃப் பி கொடுத்துருக்காங்க எவ்வளோன்னா 36. மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஏவை நம்ம கண்டுபிடிக்கணும். மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஏவை இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 4 square by 3 square into 1/36 சொல்லமா? அப்போ என்ன செய்யலாம்னாக்கா இப்போ மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3 square by 4 square into 36 எப்படி சொல்லலாம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஏ. ஸோ இந்த மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஏவை நம்ம அங்கே ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருதுனாக்கா 20.25 வருது. 20.25 கிராம் பர் மோல். ஸோ மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஏ வந்து 20.25 கிராம் பர் மோல் வருது. இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே இதோட செட் ஆகலை. சரி, அப்போ நன்னுட்டு ஆன்சர் சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். இங்கே a certain gas takes 3 times as long to diffuse out as helium. அப்படின்னா இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 times அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா rate of diffusion of gas X by rate of diffusion of gas helium is equal to என்ன சொல்லனாக்கா இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பாருங்க. a certain gas takes 3 times as long to effuse out as helium. அப்போ இது என்னன்னு சொல்லனா number of moles of X by number of moles of helium into time taken by helium by time taken by gas X. So இப்போ இங்க வந்து கேஸையும் ஹீலியமும் கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும்னாக்கா இதை கேன்சல் பண்ணிடணும். இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவலா டிஃப்யூஸ் ஆகுதுன்னு கேன்சல் பண்ணிக்கணும். இப்போ என்ன செய்யணும்னாக்கா டைம் டேக்கன் மட்டும் பார்த்துக்கணும். டைம் டேக்கன் எவ்வளோனாக்கா இந்த கேஸ் எக்ஸ் 3 டைம்ஸ் போகும்போது ஹீலியம் வந்து எக்ஸ் டைம்ஸ் போகும். டைம் டேக்கன் கேஸ்க்கு வந்து 3x டைம் எடுத்துக்கிச்சுன்னா இந்த ஹீலியம் வந்து எக்ஸ் டைம் எடுத்துக்கும். அதான மீனிங். அப்போ என்ன சொல்லனாக்கா டைம் டேக்கன் வந்து 1/3 அப்படி சொல்லலாம். சரி, இப்போ வந்து இந்த ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆஃப் எக்ஸ் பை ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆஃப் ஹீலியம் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்னா மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹீலியம் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் கேஸ் எக்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்க 1/3 சப்ஸ்டியூட் பண்ணலாம். மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹீலியம் வந்து 4, மாலிகுலர் மாஸ் ஆஃப் கேஸ் எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ மாலிகுலர் மாஸ் ஆஃப் கேஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்னா 3 ஸ்கொயர் இன்ட்டு 4 அன்ட்டு சொல்லலாம். ஸோ மாலிகுலர் மாஸ் ஆஃப் கேஸ் எக்ஸ் நமக்கு இப்போ கிடைக்குது. அது எவ்வளோன்னா 36 யூனிஃபைடு ஸ்கேல். யூன்றது யூனிஃபைடு மாஸ் அப்படி சொல்லலாம். யூவை வந்து என்னன்னு சொல்றோம்னா யூனிஃபைடு மாஸ்ன்ட்டு நம்ம சொல்றோம். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து பி சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறோம். இங்க பார்த்தீங்கன்னா இங்க வேண்டர்வால்ஸ் ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. இங்க வேண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது போல சொல்லியிருக்காங்க. இதுல ஏன்றது வேண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட், பியும் வேண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட் தான். இங்க ஃபர்ஸ்ட் செட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், ஹீலியம் கேஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் செட்ல மீத்தேன், ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜனை கொடுத்துருக்காங்க. இங்க செட் ஒன்ல என்ன கேட்குறாங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பின்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பி. சரி, அடுத்து செட் டூல என்னன்றாங்கன்னா டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஏ அப்படி சொல்லியிருக்காங்க. சரி, ஏன்றது என்ன? ஏன்றது இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி சொல்லும். இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி சொல்லும். இங்க என்னென்ன மாலிகுல்ஸ் இருக்குது என்று பாருங்க. செட் ஒன்ல என்னென்ன மாலிகுல்ஸ் இருக்குதுன்னா ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், ஹீலியம். இப்போ இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னா
ஹீலியம்க்கு கம்மியா இருக்கும், ஹைட்ரஜன் மாலிகுல் அதனால கொஞ்சம் அதிகமா இருக்கும், ஆக்சிஜனுக்கு இன்னும் அதிகமா இருக்கும், கார்பன் டை ஆக்சைடுக்கு இன்னும் அதிகமா இருக்கும். இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் இப்படிதான் இருக்கும். அப்போ இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இது போல நமக்கு இருக்குது. அப்படின்னா வேண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட் ஏவும் இப்படிதான் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இந்த வேண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட் ஏ அதை வந்து என்னன்னு சொல்லணும்னா கரெக்ஷன், ப்ரெஷர் கரெக்ஷன் ஈக்குவல் டு ஏஎன் ஸ்கொயர் பை வி ஸ்கொயர் அப்படி சொல்லலாம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லணும்னா பி இன்ட்டு வி ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் அப்படி சொல்லும். இது போல நம்ம சொல்லிக்கோ ப்ரெஷர் கரெக்ஷன் இன்ட்டு வி ஸ்கொயர் பை என் ஸ்கொயர். அப்போ இந்த வேண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட் ஏ எதை பொறுத்து இருக்குதுனாக்கா, இப்போ எல்லாமே சேம் வால்யூம் எடுத்துக்கோங்க, சேம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ இந்த ப்ரெஷர் எதை பொறுத்து இருக்குன்னா இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்து இருக்கோம். அப்போ இப்படி இருக்கும்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்து செகண்ட் டிவிஷன்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா வேண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட் பி கேட்டிருக்காங்க. இதை வந்து எக்ஸ்க்ளூடட் வால்யூம் சொல்லலாம். எக்ஸ்க்ளூடட் வால்யூம் எப்படி இருக்கும்னாக்கா எக்ஸ்க்ளூடட் வால்யூம் ஃபார் n moles is equal to nb என்று சொல்லலாம். இந்த b எப்படி டிஃபைன் பண்றேன்னா 4 into வால்யூம் ஆஃப் a molecule into அவகேட்ரோ நம்பர்னு சொல்றோம். அப்போனா 4 into வால்யூம் ஆஃப் a molecule என்னன்னு சொல்றோம்னா 4/3 pi r cube, ரேடியஸ் ஆஃப் a molecule இங்க into அவகேட்ரோ நம்பர். அப்போ மாலிகுலினுடைய சைஸ் அதிகமாச்சுன்னா வேண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட் b அதிகமாகும். அப்போ இங்க செட் பில என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா மீத்தேன் மாலிகுலினுடைய சைஸ் வந்து ஆக்சிஜனை விட அதிகமா இருக்கும், ஆக்சிஜனுடைய சைஸ் வந்து ஹைட்ரஜனை விட அதிகமா இருக்கும். மீத்தேன் மாலிகுலுக்கு சைஸ் வந்து ஆக்சிஜனை விட அதிகமா இருக்கும், ஆக்சிஜனுடைய சைஸ் ஹைட்ரஜனை விட அதிகமா இருக்கும்ட்டு நம்ம சொல்றோம். ஸோ அப்படி பார்த்தாக்கா நமக்கு வேண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட் பி ஆர்டர் இது போல வருதுன்ட்டு நம்ம சொல்றோம். இப்போ இந்த சி ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த சி ஆப்ஷன்ல ஹீலியம் மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, லெஃப்ட் சைட்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா சி ஆப்ஷன் இதுக்கு ஆன்சரா சொல்றோம். ஸோ இது ஹீலியம் மட்டும் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க, ஹைட்ரஜனுக்கு லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டா இது சி ஆப்ஷன் ஆன்சரா சொல்றோம் இதுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். இங்க ஈக்குவல் வால்யூம்ஸ் ஆஃப் 2 மோனோஅட்டாமிக் கேசஸ் ஏ அண்ட் பி. இப்போ ஏன்றது மோனோஅட்டாமிக் கேஸ், பின்றது மோனோஅட்டாமிக் கேஸ், ஈக்குவல் வால்யூம் எடுத்துக்கிறாங்க, சேம் டெம்பரேச்சர்ல எடுத்துக்கிறாங்க, சேம் ப்ரெஷர்ல எடுத்துக்கிறாங்க. The ratio of specific heats Cp/Cv. Cp/Cv-நாவே மோனோஅட்டாமிக் கேஸ்க்கு Cp/Cv என்ன வரணும்? மோனோஅட்டாமிக் கேஸ்னாவே Cp/Cv என்ன வரணும்னா 1.67 வரும். மோனோஅட்டாமிக் கேஸ்க்கு Cp/Cv ரேஷியோ வந்து 1.67 சொல்றோம். நெக்ஸ்ட், by what factor does the average velocity of a gaseous molecule increase when the temperature is doubled? டெம்பரேச்சரை டபுள் பண்ணா ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன ஆகும்னு கேட்குறாங்க. சரி, இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8RT/πm. இப்போ இங்க டெம்பரேச்சரை டபுள் பண்றீங்க அப்படின்னா சரி, 8 வந்து கான்ஸ்டன்ட், ஆர்ன்றது கான்ஸ்டன்ட், பையும் கான்ஸ்டன்ட், மாலிகுலர் மாஸ் ஆஃப் கேஸும் கான்ஸ்டன்ட். சரி, அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி. அப்போ டெம்பரேச்சரை டபுள் பண்ண ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஆகும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 எவ்வளவு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 எவ்வளவு? 1.4. therefore டி ஆப்ஷனை இங்க சொல்றோம். ஓகேங்களா? ஏன்னா இந்த டெம்பரேச்சர் என்ன பண்ணிருக்காங்க? டபுள் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல டெம்பரேச்சரை எக்ஸ் கெல்வின் எடுத்துக்கோங்க. செகண்ட் கேஸ்ல டெம்பரேச்சரை 2x கெல்வின் எடுத்துக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ஆர் டெம்பரேச்சர் வந்து x/πm. செகண்ட் கேஸ்ல என்ன பண்றேன்னா செகண்ட் கேஸ்க்கு ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ஆர் இன்ட்டு டெம்பரேச்சர் இப்போ டபுள் பண்ணியிருக்கோம் πm. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? டெம்பரேச்சரை டபுள் பண்ணியாச்சு, வெலாசிட்டி என்ன ஆகும்? ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன ஆகும்ட்டு கேட்குறாங்க. அப்போ இந்த செகண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி பை ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க, என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வரும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? 1.414 அன்ட்டு நம்ம சொல்றோம். ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் சொல்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்க 2 gases A and B having same volume to diffuse through a porous partition in
20 and 10 seconds respectively. இப்போ கேஸ் ஏ எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னா 20 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. கேஸ் பி எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னா 10 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. இப்போ மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஏ எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 49 U சொல்லியிருக்காங்க. மாலிகுலர் மாஸ் ஆஃப் பி கேட்குறாங்க. ஸோ ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆஃப் ஏ பை ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லணும்னா வால்யூம் ஆஃப் கேஸ் ஏ டிஃப்யூஸ்ட் பை வால்யூம் ஆஃப் கேஸ் பி டிஃப்யூஸ்ட் இன்ட்டு டைம் டேக்கன் பை கேஸ் பி பை டைம் டேக்கன் பை கேஸ் ஏ. இப்படி சொல்லலாம். இப்போ வால்யூம் ஆஃப் கேஸ் டிஃப்யூஸ்ட் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க, அதனால கேன்சல் பண்ணிடுங்க. டைம் டேக்கன் ஃபார் த டிஃப்யூஷன் ஆஃப் பி எவ்வளோன்னா 10 செகண்ட்ஸ். டைம் டேக்கன் ஃபார் த டிஃப்யூஷன் ஆஃப் ஏ எவ்வளோன்னா 20 செகண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2. சரி, அடுத்து ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆஃப் ஏ பை ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாலிகுலர் மாஸ் ஆஃப் பி பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஏ, அதாவது கிராம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் பிரகாரம். இப்போ இந்த ரிலேட்டிவ் ரேஷியோவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அது 1/2. மாலிகுலர் மாஸ் ஆஃப் பியை கண்டுபிடிக்க சொல்றாங்க. மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க, அது எவ்வளோன்னா 49. கரெக்டுங்களா? இப்போ என்ன பண்றேன்னா இப்போ நமக்கு என்ன தேவைன்னா மாலிகுலர் மாஸ் ஆஃப் கேஸ் பி வேணும். மாலிகுலர் மாஸ் ஆஃப் கேஸ் பி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லனாக்கா 49/4 சொல்லலாம். 49/4. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வரும்னு பார்க்கலாம். 12.25 யூனிஃபைடு மாஸ். இது போல் நமக்கு வருது ஆன்சர். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன சொல்கிறோன்னா பி ஆப்ஷனை சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறோம். இங்கே a gaseous mixture was prepared by taking equal moles of CO and N2. Okay, அப்போ equal moles of CO and N2 எடுத்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். If the total pressure of the mixture was found to be 1 atmosphere, total pressure வந்து 1 atmosphere சொல்லிட்டோம். அடுத்து equal moles சொல்லிட்டோம். The partial pressure of nitrogen, பாருங்க, partial pressure is directly proportional to number of moles. பார்ஷியல் ப்ரெஷர் என்னன்னு சொல்லலாம், நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு ஈக்குவலா இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ். கரெக்டுங்களா? ஏன்னா ரெண்டு கேஸஸையும் போத் கேஸஸையும் சேம் வெசல் எடுத்துக்கிறோம், சேம் டெம்பரேச்சர்ல இருக்குது. அது அப்படி இருக்கும்போது இது ஈக்குவல் மோல்ஸ் எடுத்துக்கணும். டோட்டல் ப்ரெஷர் 1 atmosphere. அப்போ ரெண்டுத்துக்கும் ப்ரெஷர் எப்படி இருக்கணும்? ஈக்குவலா தானே இருக்கணும். ரெண்டுத்துக்கும் ப்ரெஷர் எப்படி இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். So that அப்போ என்ன செய்யறோம்னா அப்போ partial pressure of N2 is equal to partial pressure of CO is equal to எவ்வளவு சொல்லலாம்? 0.5 atmosphere சொல்லலாம். ஏன்னா sum of the pressures N2 னுடைய ப்ரெஷரும் CO னுடைய ப்ரெஷரும் ஆட் பண்ணா 1 atmosphere வரணும். ரெண்டுமே ஈக்குவல் மோல்ஸ். அப்படி இருக்கும்போது ஈக்குவல் ப்ரெஷர் தானே எக்ஸர்ட் பண்ணும். அப்போ என்ன சொல்லலாம்? 0.5 atmosphere சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். A bubble of air is underwent at temperature 15 degrees Celsius and the pressure 1.5 bar. If the bubble rises to the surface where the temperature is 25 degrees Celsius and the pressure is 1 bar, what will happen to the volume of the bubble? அப்படி கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா இது சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர்னு எடுத்துக்கலாம். இது சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த டெப்த்தில் வந்து இந்த ஏர் பபுள் இருக்குது. இந்த ஏர் பபுள் இருக்குது, இங்க உள்ள ஏர் இருக்குது. இது வந்து பபுள் சொல்றோம். இதுக்கு பிரஷர் எவ்வளவுன்னா 1.5 பார் சொல்றோம். இந்த ஏர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர் வந்து 1.5 பார். இது எந்த டெம்பரேச்சர்ல இருக்குதுன்னா 15 டிகிரி செல்சியஸ்ல இருக்குது. இந்த டெப்த்தில் இருக்கக்கூடிய இந்த ஏர் பபுள் அப்படியே மேல வருது. இது மேல வந்துச்சுன்னா இப்ப சர்ஃபேஸ்க்கு வந்தாச்சு. இப்ப சர்ஃபேஸ்ல இந்த ஏர் பபுள் இருக்குது, இந்த உள்ள இருக்கிற ஏர் அப்படியே இருக்குது. இது 25 டிகிரி செல்சியஸ்ல இருக்குது. இது 25 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இப்போ எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் 1 பார் இருக்குது. இப்போ வால்யூம் என்ன ஆகும்? இந்த பபுள்னுடைய வால்யூம் என்ன ஆகும் அன்ட்டு கேட்குறாங்க. வால்யூம் ஆஃப் பபுள் என்ன ஆகும்ட்டு கேட்குறாங்க. சரி, அப்போ பார்த்தீங்கன்னா இங்க பபுள்னும் இருக்குது, இங்கேயும் பபுள் இருக்குது. உள்ள இருக்கிற ஏர் அப்படியே தானே இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி இருக்குது? சேமா இருக்குது. டெம்பரேச்சர் வந்து மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் மட்டும் சேமா இருக்குது. அப்போ என்ன சொல்லணும்னா PV/T is equal to NRன்னு எடுத்துக்கலாம். இந்த டெப்த்தில் சர்ஃபேஸ்ல அதே போல என்ன சொல்லனா PV/T is equal to NR அப்படி எடுத்துக்கலாம். இங்க வந்து P1 V1 T1, இங்க P2 V2 T2 இப்படி எடுத்துக்கலாம். இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். P1 எவ்வளவுனா 1.5 பார். P1 வந்து 1.5 பார்.
V1 வந்து நமக்கு தெரியாது. ஓகே, T1 வந்து எவ்வளோனாக்கா 15 டிகிரி செல்சியஸ். அதை கெல்வினா மாற்றுங்க. கெல்வினா மாற்றினீங்கன்னா எவ்வளோ வரும்னா 288 கெல்வின் வருது. இப்போ P2னா சர்ஃபேஸ்க்கு வந்துடுச்சு. சர்ஃபேஸில் ப்ரெஷர் எவ்வளோனா 1 பார். சர்ஃபேஸில் வால்யூம் V2. சர்ஃபேஸில் டெம்பரேச்சர் எவ்வளோனா 25 டிகிரி செல்சியஸ் 298 கெல்வின். இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிடுங்க. என்ஆர் ஈக்குவலாக இருக்கனால இப்படி வந்துடும். இப்போ என்ன செய்யணும்னாக்கா இப்போ V2 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். சரி, V2 எவ்வளோ வரும்னாக்கா இங்கே வந்து 1.5 இருக்குது. அடுத்து 298/288 இன்ட்டு V1 இது போல் இருக்குது. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்ன்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ தட்டு இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு எவ்வளோ வருதுன்னா 1.6 வருது. ஸோ 1.6 V1. அப்போது V2 வந்து எவ்வளோ இருக்குதுன்னா 1.6 டைம்ஸ் V1 சொல்கிறோம். V1 இந்த டெப்த்தில் இருக்குது, V2 இந்த சர்ஃபேஸில் இருக்குது. அப்போது இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லலாம்னாக்கா இந்த ஆன்சரை சொல்லலாம். V2 இஸ் ஈக்குவல் டு 1.6 V1 என்ற ஆன்சரை நம்ம இங்கே சொல்ல வரோம். சரி, அடுத்த கொஸ்டின் போகிறோம். இங்கே the pressure exerted by 6 gram of methane gas in a 0.03 meter cube vessel at 129 degree Celsius is அப்படி கேட்குறாங்க. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். PV is equal to nRT. ப்ரெஷர் கேட்குறாங்க. சார் ப்ரெஷரை கண்டுபிடிக்கணும். வால்யூம் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 0.03 மீட்டர் கியூப் சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் மீத்தேன் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோனா 6 கிராம். மாஸ் ஆஃப் மீத்தேன் வந்து 6 கிராம் கொடுத்துருக்காங்க. இதை மாலிகுலர் மாஸால் டிவைட் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும். மாலிகுலர் மாஸ் எவ்வளோன்னா கார்பன் வந்து 12.01 சொல்லியிருக்காங்க, ஹைட்ரஜன் 1.01 சொல்லியிருக்காங்க. இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ வந்து கார்பன் அதாவது CH4ல கார்பனுக்கு எவ்வளோன்னா 12.01, ஹைட்ரஜன் வந்து 4 டைம்ஸ் இருக்குது. ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 1.01 சொல்லியிருக்காங்க. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4.04 நமக்கு வருது. ஸோ இப்போ ஆட் பண்ணிக்கிறோம் 16.05 வருது. இந்த 16.05 இன்ட்டு கிராம் பர் மோல், இதை மோல்ஸை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. கிராம் கேன்சல் ஆகிடும். ஆர் வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 8.314 ஜூல் பர் கெல்வின் பர் மோல் சொல்லியிருக்காங்க ஆர் வேல்யூ. டெம்பரேச்சர் 129 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க, அது கெல்வினா மாற்றிக்கோங்க. அப்படின்னா 273 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 273 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். டெம்பரேச்சர் வந்து 402 கெல்வின் வருது. டெம்பரேச்சரை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறீங்க. சரி, இப்போ யூனிட்ஸ் என்னென்னக்கெல்லாம் கேன்சல் ஆகுன்றதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா என்ன கேன்சல் ஆகுனாக்கா இந்த கிராமும் கேன்சல் ஆகிடும். கிராமும் கேன்சல் ஆகிடும். பர்மோலும் கேன்சல் ஆகிடும். பர் கெல்வினும் கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது அன்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ப்ரெஷர் என்ற டேர்ம் இருக்குது. ஸோ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம் 6 இன்ட்டு 8.314 இன்ட்டு 402/16.05 இன்ட்டு 0.03. இங்கே பாருங்கள், இந்த வால்யூம் SI சிஸ்டமில் இருக்குது, இது SI சிஸ்டமில் இருக்குது. அப்போ பாஸ்கலில் வரும். பாஸ்கல் இல்லைன்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ப்ரெஷர்னுடைய SI யூனிட் சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ப்ரெஷரை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ப்ரெஷர் நமக்கு எவ்வளோ வருதுன்னாக்கா இவ்வளோ வருது, 41648 பாஸ்கல் வருது. 41648 பாஸ்கல் வருது. அப்போ இந்த கொஷனுக்கு சி ஆப்ஷனை ஆன்சரை சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஷின் போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா the energy absorbed by each molecule A2 of a substance is 4.4 into 10 power minus 19 joule and the bond energy per molecule is 4 into 10 power minus 19 joule. The kinetic energy of the molecule per atom அப்படி கேட்குறாங்க. இப்போ A2 மாலிகுல் எடுத்துக்கலாம். இந்த A2 மாலிகுல் எடுத்துக்கலாம். இது எவ்வளோ அப்சர்வ் பண்ணுதுன்னா 4.4 into 10 to the power of minus 19 ஜூலை அப்சர்வ் பண்ணிக்குது. இந்த மாலிகுல் டிசோசியேட் ஆயிட்டு ஆட்டம்ஸா மாறத்துக்கு எவ்வளவு எனர்ஜி யூஸ் ஆகுதுன்னா 4 into 10 power minus 19 ஜூல் யூஸ் ஆகுது. இப்போ அப்படின்னா இதுல எவ்வளவு யூஸ் ஆயிடுச்சுன்னா 4 into 10 to the power of minus 10 ஜூல் யூஸ் ஆயிடுச்சு. இப்போ இது ஆட்டம்ஸா மாறிடுச்சு. இப்படி ஆட்டம்ஸா மாறிடுச்சு. இப்போ ரிமைனிங் எவ்வளவு ஜூல் இருக்குதுன்னா 0.4 into 10 to the power of minus 19 ஜூல் இருக்குது.
ஏன்னா இந்த மாலிகுல் வந்து 4.4 into 10 power minus 19 ஜூல் அப்சர்வ் பண்ணியிருக்குது. அதுல 4 into 10 power minus 19 ஜூல் வந்து டிசோசியேஷனுக்கு யூஸ் பண்ணிருது. டிசோசியேட் ஆன பின்னாடி ஆட்டம்ஸா மாறிடுது. இப்போ என்ன ரிமைனிங் இருக்குதுன்னா 0.4 into 10 power minus 19 ஜூல் இருக்குது. இது யாருக்கு? இந்த 2 ஆட்டம்ஸ்க்கும். அப்போ ஒவ்வொரு ஆட்டம்க்கும் கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளவு இருக்கும்? இந்த ரிமைனிங் எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜியா இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஆட்டம்க்கும் எவ்வளவு கைனெட்டிக் எனர்ஜி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா இதை 2ஆல டிவைட் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து இந்த 0.4 into 10 power minus 19 வந்து போத் ஆட்டம்ஸ்க்கும். அப்போ ஈச் ஆட்டம்க்கு தான் அவங்க கேட்கறாங்க. இங்க பாருங்க பர் ஆட்டம் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ பர் ஆட்டம்னு கேட்கும்போது 2ஆல டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன வருதுன்னா 2 into 10 power minus 20 ஜூல் இது போல வருது நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இந்த டி ஆப்ஷனை சொல்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறோம். இங்க if a gas expands at constant temperature it indicates that. இப்போ கேஸ் வந்து எக்ஸ்பான்ஷன் போகுது. அப்போ எக்ஸ்பான்ஷன் போறதுனால என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகூல்ஸ் ரிமைன்ஸ் சேம். ஏன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருந்தா கைனெட்டிக் எனர்ஜி கான்ஸ்டன்டா தானே இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு சொல்லலாம்? கரெக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஏன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருந்தா கைனெட்டிக் எனர்ஜி சேமா தான் இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆஃப் கேஸ் இன்க்ரீசஸ். அதை பத்தி அவங்க எதுவும் சொல்லலையே, அப்போ நம்ம என்ன எப்படி சொல்ல முடியும்? சரி, தேர்ட் ஆப்ஷன் கைனெட்டிக் எனர்ஜி ரிமைன்ஸ் சேம்னு நம்ம சொல்லியாச்சு. அப்போ தேர்ட் ஆப்ஷன் வராது. ப்ரெஷர் ஆஃப் கேஸ் இன்க்ரீசஸ். கேஸ் எக்ஸ்பான்ஷன் போகுதுன்னா ப்ரெஷர் டிக்ரீஸ் தானே ஆகும். சரி, அப்போ வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா நம்ம என்ன சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை ஆன்சரா சொல்றோம். நெக்ஸ்ட் வால்யூம் ஆக்குபைடு பை 1 molecule ஆஃப் வாட்டர். டென்சிட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சரி, 1 molecule ஆஃப் வாட்டருக்கான வால்யூம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். டென்சிட்டியை சப்ஸ்டியூட் பண்ற 1 gram per centimeter cube. மாஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல் எவ்வளோன்னா 18 AMU அப்படின்னா யூனிஃபைடு மாஸ்ன்னு சொல்றோம். பை வால்யூம் ஆஃப் மாலிகுல் நமக்கு வேணும். அப்போ என்ன சொல்லனா இந்த 18 AMU என்ன பண்றீங்கன்னா கிராம மாத்திடுங்க. கிராம மாத்தினா என்ன சொல்லணும்னா AMU கிராம மாற்றும் போது 1.67 into 10 power minus 24 gramனு சொல்லலாம். 1 AMU is equal to 7 grams by volume. Therefore, volume is equal to 18 into 1.67 into 10 to the power of minus 24 centimeter cube. ஏன்னா கிராம் 2 கிராம் வந்து கேன்சல் ஆயிடும். ரெண்டு பக்கமும் கிராம் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிடும். இங்க கிராமும் கேன்சல் ஆயிடும். அப்போ வால்யூம் வந்து சென்டிமீட்டர் கியூப்ல நமக்கு கிடைக்கும் நம்ம சொல்றோம். சரி, இப்போ இங்க என்ன ஆன்சர் வருதுன்னாக்கா சோன்ஸ் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். இங்க வான் டெர் வால்ஸ் ரியல் கேஸ் ஆக்ட் as an ஐடியல் கேஸ் அட் விச் கண்டிஷன். எப்போ ரியல் கேஸ்க்கு வந்து ஐடியல் கேஸ் பிஹேவியர் வரும்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இதை பார்த்ததுதான். லோ ப்ரெஷர்லையும் ஹை டெம்பரேச்சர்லையும் வரும்ன்ட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். லோ ப்ரெஷர்லையும் ஹை டெம்பரேச்சர்லையும் ரியல் கேஸ்க்கு ஐடியல் கேஸ் பிஹேவியர் வரும்ன்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். சரி, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். இங்க ஆவரேஜ் மோலார் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் CO and N2 அட் சேம் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் சேமா இருந்தா கைனெட்டிக் எனர்ஜி எப்படி இருக்கும்? சேமா தான் இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் சேமா இருந்தா கைனெட்டிக் எனர்ஜி சேமா தான் இருக்கும். அப்போ போத் கேசஸ் ஹேவ் சேம் கைனெட்டிக் எனர்ஜி சொல்லலாம். கார்பன் மோனாக்சைடுக்கும் நைட்ரஜனுக்கும் கைனெட்டிக் எனர்ஜி சேமா இருக்குது. ஏன்னா டெம்பரேச்சர் சேமா இருக்கிறதுனால சொல்றோம். சரி, அடுத்து இங்க பாத்தீங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. 730 mm ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. 380 ml of dry oxygen was collected. If the temperature is constant, sorry, what volume will the oxygen occupy at 760 mm? என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரஷரை சேஞ்ச் பண்ணிருக்காங்க, டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி, அப்போ இப்போ எங்க டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னா கான்ஸ்டன்டா இருக்குது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி இருக்குன்னா கான்ஸ்டன்டா இருக்குது. ஏன்னா கேஸை வந்து கலெக்ட் பண்ணி அதனுடைய ப்ரெஷரை தானே மாத்துறாங்க. சரி, ப்ரெஷர் மாறுது, வால்யூம் மாறுது. ப்ரெஷர் மாறினா வால்யூமும் மாறும்ல. அப்போ பாயில்ஸ்லா சொல்லலாம். பாயில்ஸ்லா என்ன சொல்லுது? P1 V1 is equal to P2 V2 சொல்லுது. ஸோ P1 எவ்வளோன்னா 730 mm, V1 எவ்வளோனாக்கா 380 ml, P2 எவ்வளோன்னா 760 mm.
V2 எவ்வளோன்னு கேட்குறாங்க, ஃபைனல் வால்யூமை கேட்டிருக்காங்க. சரி, அப்போ என்ன சொல்கிறோன்னா V2 இஸ் ஈக்குவல் டு 73/76 × 380 ml. இதான் என்ன சொல்கிறேன்னா V2 வந்துட்டு சொல்கிறோம். இந்த V2 எவ்வளோ வருதுன்னாக்கா 365 ml வருது, 365 ml. ஸோ ஃபைனல் வால்யூம் எவ்வளோன்னா 365 ml நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். இங்கே விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், இங்கே ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி அவங்க கேட்குறாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ராங் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம். கன்ஃபைன்டு கேஸ் எக்ஸர்ட்ஸ் யூனிஃபார்ம் ப்ரெஷர் ஆன் த வால்ஸ் ஆஃப் இட்ஸ் கண்டெய்னர் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். இப்போ கேஸை வந்து ஒரு வெசலில் கலெக்ட் பண்ணிக்கின்னு ஒரு சிலிண்டரில் வச்சுக்கின்னு மேனோமீட்டர் எந்த இடத்துல கனெக்ட் பண்ணாலும் சேம் ப்ரெஷரை தானே காமிக்க போகுது. அதில் ஏதாவது டிஃப்ரெண்ட் ப்ரெஷர் காமிக்குமா? பாட்டமில் ஒரு ப்ரெஷரும் டாப்பில் ஒரு ப்ரெஷரும் அது மாதிரி காமிக்குமா? அப்படி இல்லையே. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக தான் இருக்குது. சரி, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். வால்யூம் ஆஃப் த கேஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர் கன்ஃபைனிங் த கேஸ். ஐடியல் கேஸ்க்கு இப்படி தானே சொல்லணும், வால்யூம் ஆஃப் கேஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வெசல், அப்படி தானே சொல்லுவோம். தேர்ட் ஆப்ஷன், கேசஸ் டூ நாட் ஹேவ் ஏ டெஃபினிட் ஷேப் அண்ட் வால்யூம். கேஸ் வந்து எந்த வெசல்ல எடுத்துக்கிறோமோ அந்த வெசலினுடைய ஷேப் ஏதோ அதுதானே கேஸினுடைய ஷேப், அதுதானே கேஸினுடைய வால்யூம். அதனால அங்கே சொல்ற கரெக்ட் தான். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, mass of a gas cannot be determined by weighing a container in which it is enclosed. இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க, ஆக்சுவலி கேஸை நம்ம எப்படி அதனுடைய மாசை கண்டுபிடிப்போம்? ஒரு வெசல் எடுத்துக்குவோம், அந்த வெசலினுடைய எம்டி வெசலினுடைய வெயிட் எவ்வளவுன்னு பார்த்துக்குவோம். அப்புறமா கேஸ் ஃபில் பண்ணிட்டு எவ்வளோ வெயிட்னு பார்க்க போறோம். அப்படிதானே கண்டுபிடிக்க போறோம். அப்போ கேஸினுடைய மாசை கண்டுபிடிக்க முடியும்ல. சரி, அப்போ இந்த ஃபோர்த் ஆப்ஷனை ராங் ஸ்டேட்மெண்ட்டை சொல்றோம். Next, the average kinetic energy of an ideal gas per molecule in SI unit at 25 degrees Celsius கேட்குறாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி. இப்போ கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா பார்க்கலாம். கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு 3/2 nRT ஃபார் n மோல்ஸ். இது ஃபார் n மோல்ஸ் ஆஃப் கேஸ்க்கு இப்படி சொல்லலாம் ஃபார்முலா. ஃபார் n மோல்ஸ் ஆஃப் கேஸ் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 3/2 RT. இட் இஸ் ஃபார் 1 மோல். For 1 mole of gas, 1 mole of gas. இப்போ average kinetic energy na per molecule இல்ல, அப்ப என்ன பண்ணனா kinetic energy is equal to 3/2 R by Avogadro number into T. Avogadro number ஆல divide பண்ணிட்டா it is for 1 molecule of gas. It is for 1 molecule of gas. ஓகேங்களா? சரி, அப்போ 3/2 எடுத்துக்கோங்க. R வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 8.314 ஜூல் per Kelvin per mole னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அடுத்து n0 என்றது அவகேட்ரோ நம்பர் 0.6.023 into 10 power 23 மாலிகுல்ஸ் பர் மோல் என்று சொல்றோம். இன்டு டெம்பரேச்சர் எவ்வளோனா 25 டிகிரி செல்சியஸ், அதனால 298 கெல்வின். இப்போ என்னென்ன யூனிட் எல்லாம் கேன்சல் ஆகும்ட்டு கொஞ்சம் பாருங்க. என்னென்ன யூனிட் கேன்சல் ஆகுனாக்கா இந்த பர் கெல்வினும் கேன்சல் ஆயிடும், இந்த பர்மோலும் கேன்சல் ஆயிடும். அப்போ ஜூல் பர் மாலிகுல்ல வரும். அப்போ இங்க ஆன்சர் எதுல வருதுன்னா ஜூல் பர் மாலிகுல்ல ஆன்சர் வருதுன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, அப்போ இங்க ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு வருதுனாக்கா 6.17 into 10 power minus 21 ஜூல் வருது. 6.17 into 10 power minus 21 ஜூல் வருது இங்க. ஸோ இப்போ நமக்கு ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ஃபோர்த் ஆப்ஷனை கரெக்ட்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். இங்க at what temperature the rate of effusion of N2 would be 1.625 times that of rate of effusion of SO2 at 500 degrees Celsius. எந்த டெம்பரேச்சர்ல இது மாதிரி நடக்கும் ன்னு கேக்குறாங்க. எந்த டெம்பரேச்சர்ல rate of effusion of N2 would be 1.625 times than the rate of SO2 at 500 degrees Celsius. அது போல கேட்டிருக்காங்க. இப்போ ரேட் ஆஃப் டிஃப்யூஷனை பத்தி இங்க பேசியிருக்காங்க. இங்க ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் பாத்தீங்கன்னா இந்த R1 by R2 is equal to என்ன சொல்லலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் M2 by M1 into T2 by T1 அப்படி சொல்லலாம். ப்ரெஷர் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா P1 by P2ன்னு சொல்லலாம். ஏரியா ஆஃப் டைனி ஹோல் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா A1 by A2 ஃபார்முலா சொல்லலாம். இப்போ இந்த ஃபார்முலா பிரகாரம் இப்போ நம்ம பார்க்குறோம். அவங்க ப்ரெஷரை பற்றி சொல்ல, ஸோ P1 P2 கேன்சல் பண்ணிடுங்க. ஏரியா ஆஃப் டைனி ஹோலை பற்றி சொல்ல, ஸோ A1 A2 கேன்சல் பண்ணிடுங்க.
அப்போ இந்த R1 by R2 is equal to என்னன்னு பார்க்குறேன்னாக்கா M2 by M1 into T2 by T1 இப்படி ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இப்போ 1ன்றது என்னன்னு எடுத்துக்கிறீங்கன்னா N2ன்னு எடுத்துக்கோங்க. 1 என்ன N2ன்னு எடுத்துக்கோங்க. 2 என்ன பண்றீங்கன்னா SO2ன்னு எடுத்துக்கோங்க. 2ன்றது SO2ன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ rate of effusion of N2 would be 1.625 times 1.625 times that of SO2 அப்படி சொல்லியிருக்காங்க. இங்க molecular mass of SO2 எவ்வளவு சொல்லலாம்னா 64 சொல்லலாம். molecular mass of N2 வந்து 28 சொல்றோம். SO2 எந்த டெம்பரேச்சர்ல டிஃப்யூஸ் ஆகுதுன்னா 500 டிகிரி செல்சியஸ். அதை கெல்வினா மாத்திருங்க, 773 கெல்வின். டெம்பரேச்சர் அட் விச் நைட்ரஜன் டிஃப்யூஸ்ட் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. temperature at which nitrogen is diffused அதுதான் நம்ம இங்க கண்டுபிடிக்க போறோம். so temperature at which nitrogen diffused நம்ம கண்டுபிடிக்கிறோங்க. temperature at which nitrogen is diffused நம்ம கண்டுபிடிச்சாக்கா நமக்கு ஆன்சர் வரும். ஆனா இங்க என்னன்னாக்கா இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன் எதுவுமே இதோட சூட் ஆகல. அதனால இந்த கொஸ்டின் வந்து கொஸ்டினுக்கு என்ன ஆப்ஷன் சொன்னாக்கா none of the options தான் நம்ம ஆன்சரை சொல்றோம்.